லதும் தீனுகும் வலியதீன். உங்களுக்கு உங்கள் மதம் பெரிது, வழிபடு. எங்களுக்கு எங்கள் மதம் பெரிது, வழிபீடு என்கிற உணர்வோடு கள்ளக்குறிச்சி மாவட்ட நாம் தமிழர் கட்சி சார்பில் வகுப்பு வாரிய திருத்த சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தி எங்கெல்லாம் இஸ்லாமியர்கள் துன்ப பெறுகிறார்களோ அங்கெல்லாம் நான் இருப்பேன், அவர்களுக்காக குரல் கொடுப்பேன் என்று கடந்த 15 ஆண்டுகளாக இஸ்லாமிய பெருமக்களின் உரிமைகளுக்காகவும் வாழ்வுக்காகவும் போராடும் அண்ணன் சீமான் அவர்களால் போராட்டம் அறிவிக்கப்பட்டு கள்ளக்குறிச்சி நகரத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போராட்டத்தில் பங்கு பெற்ற அனைத்து நாம் தமிழர் உறவுகளுக்கும் இருந்து இந்த எளிய பிள்ளைகள் என்ன பேசுகிறார்கள் என்று அங்கொன்றும் இங்கொன்றுமாக நின்று கவனித்துக் கொண்டிருக்கிற என் உயிரினும் உயிரான தமிழ் உறவுகளுக்கும் எனது தமிழ் தாயை வணங்கி தங்களுக்கு வணக்கம் செலுத்துகிறேன். என் உறவுகளே, ஒரு கட்சி துவங்கினால் நாங்கள் எல்லாம் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக இருக்கிறோம், நாங்கள் எல்லாம் கிறிஸ்தவர்களுக்கு ஆதரவாக இருக்கிறோம் என்று சொல்லி வாக்குகளை வேட்டையாடும் கூட்டத்திற்கு மத்தியில் இஸ்லாமியர்களின் உரிமைகளுக்காக குரல் கொடுக்க வந்திருக்கிறோம். இந்த எளிய பிள்ளைகள் நாங்கள் 15 ஆண்டுகளாக வார்த்தையில் சொல்லாமல் சிறிதளவும் அதிகாரம் இல்லாமல் உங்களின் குரலாக ஒலித்துக் கொண்டிருக்கிறோம். தேர்தல் வந்தால் நாங்கள் எல்லாம் சிறுபான்மையின காவலாளர்கள் என்று சொல்லி உங்கள் வாக்குகளை வேட்டையாடிய கூட்டம் இன்று உங்கள் உரிமைகளை வேட்டையாடுகிறது என்று சொல்லி எச்சரித்து விழிப்படையுங்கள் என்று சொல்ல வந்திருக்கிறோம். அன்பு உறவுகளே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஏதோ இஸ்லாமிய சொத்து இங்கு வந்திருக்கிற உறவுகள் அனைவரும் இஸ்லாமிய வாக்குகளுக்காக ஏதோ ஒரு கட்சி நடத்துகிற போராட்டத்தில் பேச வந்திருக்கிறார்கள் என்று சிறிதளவும் நினைத்து விடாதீர்கள், தயவு கூர்ந்து நினைத்து விடாதீர்கள். ஒரு 5 நிமிடம் கூட வெயிலில் நிற்க முடியாமல் நிழலில் நிற்கும் கூட்டமாக மனிதர்கள் நாம் மனநிலை பெற்றிருக்கிறோம். ஆனால் இந்த சுடும் வெயிலிலும் நாங்கள் எதற்காக கத்துகிறோம்? திமுக கத்துகிறது என்றால் தன்னுடைய ஆளும் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள நாங்களும் இருக்கிறோம், ஒன்றிய அரசை எதிர்க்கிறோம் என்று சொல்லி அடையாளத்துக்காக ஆர்ப்பாட்டம் நடத்துகிறது. அதிமுகவோ இஸ்லாமியரோ கிறிஸ்தவரோ எவன் எனக்கு பந்தி சோறு போடு என்று சொல்லி பாஜகவோடு கைகோர்த்து நின்று நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி என்று கை தூக்கி நிற்கிறார்கள் அமித்ஷாவோடு. ஆனால் நாங்கள் அதிகாரம் வலிமையானது, அதை அடைந்துவிட்டால் அனைத்தும் எளிமையானது என்று சொல்லி இந்த இந்திய திருநாட்டின் அதிகாரம் இந்த இந்திய நாட்டில் இருக்கிற அனைத்து எளிய மக்களுக்கும் கொடுக்கப்பட வேண்டும் என்று சொன்ன முதல் இந்திய விடுதலை அடைந்த பிறகு சட்டக்குழு தலைவராக இருந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை நிறைவேற்றிய அண்ணல் அம்பேத்கர் பிறந்த நாள் நாளை என்ன ஒரு இக்கட்டான நிலை என்பதை பாருங்கள் அன்பு உறவுகளே. இந்த நாடு காலம் காலமாக
சனாதன ஆட்சியால் சாதி மதத்தால் பிளவுண்டு கிடக்கும் பொழுது இந்த மக்கள் அனைவரும் சாதியாக, மதமாக, இனமாக, பாலினமாக வேறுபாடு கொண்டு உரிமையை இழந்தது போதும் என்று சொல்லி இனிமேல் இங்கு பிறப்பின் அடிப்படையில் அனைவரும் சமம், 100 ஏக்கர் நிலமுள்ளவனுக்கும் ஒரே வாக்கு, அன்றாடம் உழைக்கிற கூலி தொழிலாளிக்கு ஒரே வாக்கு, பணக்காரனுக்கு இருக்கிற உரிமை இந்த நாட்டில் ஏழைக்கும் வேண்டும் என்று சொல். இந்த சாதியில் பிறந்தாய், நீ இந்த தெருவில் நடக்கக்கூடாது. இந்த மதத்தில் பிறந்ததால் நீ அந்த மதத்தை நசுக்கக்கூடாது. இங்கே பிறப்பு அடிப்படையிலும் நீ பின்பற்றுகிற மதத்தின் அடிப்படையிலும் நீ ஆண் பெண் என்ற பாலினத்தின் அடிப்படையிலும் வேதம் கற்பிக்க கூடாது என்று சொல்லி எதற்காக அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை நிறைவேற்றி கொடுத்தாரோ, இந்தியா விடுதலை அடைந்த பிறகும் 70 ஆண்டுகளுக்கு பிறகும் இந்திய அரசியலமைப்புக்கு பாதிப்பு வந்திருக்கிறது. என் பெருமக்களே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நாங்கள் ஏதோ 20 பேர் வந்து கத்தி உங்களுடைய நம்பிக்கை பெற்று நாங்கள் எல்லாம் தலை சேர்ந்தவர்கள் என்பது போல உங்களிடம் ஒரு கருத்துருவாக்கம் செய்து வாக்குகளை வேட்டையாட இந்த கருத்தை சொல்லவில்லை. நான் மிகப்படுத்தி சொல்லவில்லை. உண்மையிலே இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீது ஒரு கொடும் தாக்குதல் நடந்திருக்கிறது. எப்படிப்பா சொல்ற? எப்படி சொல்ற? இஸ்லாமிய சொத்துக்கள் நம்மிடமிருந்து, இந்த இந்திய நாட்டிடமிருந்து அபகரித்த சொத்துகள் என்ற கருத்து பிம்பம் திட்டமிட்டு மதவெறுப்பு சிந்தனையால் பாஜகவால் RSS சித்தாந்தத்தால் இந்த நாட்டில் ஊடுருவி வைத்துள்ளார்கள். இஸ்லாமிய சொத்துக்கு பாதிப்பு இருந்தால் எப்படி இந்திய அரசியலமைப்பு பாதிக்கப்படும் என்ற சந்தேகம் உங்களுக்கு எழலாம். இங்க சுத்தி இருக்கிற என் அண்ணனுக்கும் தம்பிக்கும் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் எழலாம். இஸ்லாமியனுக்கு பாதிப்பு இருந்தா நமக்கு என்ன? இஸ்லாமிய பாதிப்பு, இஸ்லாமியருக்கு பாதிப்பு. இது இஸ்லாமியருக்கு பாதிப்பு இல்லை. என் அன்பு உறவுகளே, இந்திய திருநாட்டில் இருக்கிற வாக்குரிமை பெற்றிருக்கிற இந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிற 120 கோடி மக்களுக்கும் வாழ்வியல் பிரச்சனை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். வாழ்வியல் பிரச்சனை என்ன சொல்லுது? 70 ஆண்டுகள் ஆகிறது. நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்கிறது? சட்டப்பிரிவு 26A, 26B, 26C, 26D என்ன சொல்கிறது? இந்த இந்திய நாட்டில் பிறந்த ஒவ்வொரு குடிமகனுக்கும் சுய உரிமை அடிப்படையில் மதத்தை பின்பற்றுவதற்கும் அந்த மதத்தின் பெயரால் சொத்துக்களை பராமரிப்பதற்கும் அமைப்பை அமைத்துக் கொள்வதற்கும் உரிமை இருக்கிறது என்று சொல்கிறது. உரிமை இருக்கிறது என்று சொல்கிறது. இந்த சட்டத்தின் மீது உள்ளார்கள், இந்த சட்டத்தின் மீது போர் தொடுத்துள்ளார்கள். இந்த 26A, 26Bயும், 26Cயும், 26Dயும் மட்டும் பிடித்து கொடுக்கப்பட்ட சட்டப்பிரிவு இல்லை. என் அன்பு மகளே, புரிந்து கொள்ளுங்கள், தயவு கூர்ந்து புரிந்து கொள்ளுங்கள். சுட்டெரி வெயில் அடிக்கிறது, ஆனால் அதை விட எங்கள் நெஞ்சம் பதறுகிறது. இந்த இந்திய நாடு இறைமையை காக்க ஒரு போரை தொடுத்துக் கொண்டிருக்கிறது. நாங்கள் அந்த இறையாமை காக்க ஒழித்துக் கொண்டிருக்கிறோம். சற்று ஒரு குறைவான நேரம் எங்களுடைய வார்த்தையை கவனிங்கள். 26ABCD இந்த சட்டப்பிரிவால் இஸ்லாமிய குடிமகன் தன்னுடைய பின்பற்றுவதற்கும் தன்னுடைய மதத்தின் பெயரால் சொத்துக்களை நன்கொடை பெற்று அதை பராமரிப்பதற்கும் உரிமை இல்லை என்று நிலைதான் இந்த சட்டத்திட்டம் கொண்டு வந்திருக்கிறது. வகுப்பு வாரியம் என்று எத்தனையோ நாம் சொன்னார்கள். வகுப்பு வாரியம் என்பது இன்று உருவாக்கப்பட்ட அமைப்பு இல்லை. என் அன்பு ஒரு நன்றாக புரியுங்கள். ஒரு இந்து குடிமகனும் இதை கேட்கணும். வகுப்பு வாரியம் என்பது இன்று உருவாக்கப்பட்ட சட்டமும் அல்ல, இன்று உருவாக்கப்பட்ட சொத்துகளும் அல்ல. முகலாயர் ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்டது.
ஆட்சி காலத்துக்கு முன்னதாக இந்திய நாட்டில் வாழ்கிற மக்கள் வணிக ரீதியாக பல நாடுகளில் செல்லும் பொழுது தன்னுடைய சுய விருப்பத்தின் அடிப்படையில் புரிந்து கொள்ளுங்க, தன்னுடைய சுய விருப்பத்தின் அடிப்படையில் அவர்கள் இஸ்லாமிய மதத்தை தழுவுகிறார்கள். முகலாய ஆட்சி காலத்தில் அந்த இஸ்லாமிய பெருமகள் தன்னுடைய மத நம்பிக்கை அடிப்படையில் சொத்தை நன்கொடை சொத்தாக கொடுக்கிறார். அல்லாஹ்வின் பெயரால் கொடுக்கிறார். அல்லாஹ்வின் பெயரால் கொடுக்கிறாங்க. யாருக்கு கொடுக்கிறாங்க? இது ஒரு புரிதல் இல்ல, இல்ல. இஸ்லாமிய சொத்துக்கள் இஸ்லாமிய மக்களுக்கு மட்டும் கொடுக்கப்படா, அவர்களுக்கு மட்டுமா? அந்த இஸ்லாமிய சொத்து கொடுப்பது இஸ்லாமிய மட்டும்தானா? அதுக்கு ஒரு உதாரணம் நான் சொல்றேன். உங்க பிள்ளை ஒரு எளிய பிள்ளை, நான் ஒரு உதாரணம் சொல்றேன். மக்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்க. நானும் இந்து தான், சட்டப்படி நானும் இந்து தான். கட்சி இந்து என்ற தத்துவத்தை ஏற்பதில்லை. நாங்கள் எல்லாம் வீர சைவர்கள் என்று ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் நான் சட்டப்படி இந்து. நான் சொல்றேன் கேளு. மயிலாப்பூர்ல கபாலீஸ்வரர் கோயில் ஒண்ணு இருக்கு. ஒரு மிகப்பெரிய கோயில். இந்த சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கு. அதனுடைய குளம் இருக்குல்ல, குளம், அத ஆற்காடு நவாப் கொடுத்தார். யாரு? ஆற்காடு நவாப் கொடுத்தார். ஆற்காடு நவாப் யாரு? ஒரு இஸ்லாமியர், மதத்தின் அடிப்படையில் ஒரு இஸ்லாமியர். அப்ப ஒரு கபாலீஸ்வரர் கோயில் என்பது மாநிலம் தழுவி மட்டுமல்ல, இந்திய நாட்டில் ஒரு பெருமை மிக்க கோயில். அதற்கு ஆற்காடு நவாப் வழங்கியிருக்கார். ஆக இந்து கோயிலுக்கு ஒரு இஸ்லாமியர் தன்னுடைய சொத்தை வழங்கி இருக்கிறார். முகலாயர் ஆட்சி காலத்திலிருந்து இஸ்லாமிய பராமரிக்கப்பட்டு வருது. அதுக்கப்புறம் ஆங்கிலேயம் 1800 இதெல்லாம் சொல்லணும். ஏன்னா ஏதோ இஸ்லாமிய சொன்னா அரேபியா நாட்டிலிருந்து வரையும் வந்து நம்ம எல்லாம் அடிச்சு சொத்தை பிடிஞ்ச மாதிரியும் அப்படி நினைக்க கூடாதுல்ல. முகலாயர் ஆட்சி காலத்திலிருந்து பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல 1800 ஆண்டு ஒரு சட்டம் கொண்டுப்படுது. இஸ்லாமிய தனக்கு வழங்கப்பட்ட நன்கொடை தொகைகளை பராமரிக்கலாம் என்று வருது. அடுத்து 1863 ஒரு சட்டம் வருது. முத்தவள்ளிகள், அதாவது 1863 முன்னதாக இருந்த வகுப்பு சட்டங்கள் அனைத்தையும் நீக்கப்பட்டு 1863 முத்தவள்ளிகளாக நீங்கள் சொத்துக்களை நிர்வகிக்கலாம் என்று வருகிறது. அதன் பிறகு என்ன? ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் ஆங்கிலேயர் அரசுக்கும் இஸ்லாமிய பெருமக்களுக்கும் இடையே அந்த சொத்தை நிர்வாகம் செய்வதில் வரும் பிரச்சனையில் ஆங்கிலேயர் காலத்தில் ஆங்கிலேய நீதிமன்றம் தானே அவன் உத்தரவு கொடுத்தான். இஸ்லாமிய சொத்தை அபகரிக்கிற மாதிரி அவனுக்கு சாதகமா உத்தரவு கொடுக்கிறான். அதனால மறுபடியும் போராட்டம் நடந்து 1913 ஆண்டு முஸ்லிமான் வகுப்பு சரிபார்ப்பு திட்டம் என்று வருகிறது. அதில் சொத்துக்கள் பராமரிக்கப்படுகிறது. அதன் பிறகு 1923 வெளிப்படைத்தன்மையோடு நீங்கள் சொத்துக்களை நிர்வாக வேண்டும் என்று திருத்தம் வருகிறது. அதன் பிறகு 1930 குடும்ப வகுப்பு சொத்துக்கள் நிர்வகிக்கலாம் என்ற சட்ட அனுமதி வருது. இந்த வகுப்பு சொத்துனாவே ஒரு வாட்டி சொத்து கொடுத்துட்டா அந்த வாரிசுகள் நிர்வகிக்க முடியாது என்ற ஒரு வதந்தியும் பரப்பப்படுகிறது. அப்படி அல்ல. வகுப்பு சொத்துகள் என்பது அல்லாஹ்வின் பெயரால் ஒன்று கொடுக்கப்படுவது ஒன்று, குடும்ப வகுப்பு சொத்துக்கள் ஒன்று இருக்கிறது. அந்த வகுப்பு சொத்துக்களை குடும்ப வாரிசுகள் நிர்வகிக்கலாம். எப்படி இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் பரம்பரை அறங்காவலராக இருந்து நம்ம நிர்வகித்து அதனுடைய நிதியை அரசுக்கு வழங்குகிறோமோ அதுபோல நீங்கள் நிர்வகிக்க முடியும். இது போல பல்வேறு சட்ட திருத்தங்கள் வந்திருக்கிறது. 1954 தான் மாநில வகுப்பு வாரியம் அமைக்கப்படுகிறது. அன்றுதான் அமைக்கப்படுகிறது. அது அந்த மாநில வகுப்பு வாரியத்துக்கு கீழே மாவட்ட கமிட்டியும் மண்டல கமிட்டியும் போட்டு பராமரிக்கலாம் என்ற சட்டம் வருகிறது. வகுப்பு வாரியத்தில் 11 உறுப்பினர்கள் இருக்கிறார். உறுப்பினர்களும் இஸ்லாமியர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறது 1954 வந்த சட்டம். அதன் பிறகு 1964 மத்திய வகுப்பு கவுன்சில் சட்டம் வருகிறது. அதில் மத்திய கவுன்சில் அமைக்கப்படுகிறது. அதில் 22 உறுப்பினர்கள் இஸ்லாமியராக இருக்க வேண்டும்.
அதன் பிறகு 1995 வந்த சட்ட திருத்தத்தில் தான் வகுப்பு தீர்ப்பாயம் அமைக்கப்படுகிறது. அதில் 3 உறுப்பினர்கள் ஏதேனும் ஒரு சொத்து, ஒரு புதிதான சொத்து, இது வகுப்பு சொத்து தானா அல்லது இல்லையா என்பதை தீர்மானிக்கும் உரிமை வகுப்பு தீர்ப்பாயத்திடம் கொடுக்கப்படுகிறது. தீர்ப்பாயம் தான் முடிவு செய்ய முடியும். அந்த தீர்ப்பாயத்தின் முடிவை நீதிமன்றம் கூட சவால் செய்ய முடியாது. 2013 மறுபடியும் ஒரு திருத்தம் வருகிறது. அதில் அந்த திருத்தத்தில் நீங்க தீர்ப்பாயத்தில் ஒரு சட்ட நிபுணர், இஸ்லாமிய சட்ட நிபுணர் கொண்ட தலைமை கீழே இயங்க வேண்டும் என்று சொல்லி ஒரு சட்ட திருத்தம் வருகிறது. நாங்க கேட்பது என்னன்னா, அதனுடைய சிக்கல்கள் என்ன, நேம் கருதி மிகவும் சுருக்கமாக, இதுவரை இஸ்லாமிய மட்டுமல்லாது மற்ற மத சகோதரர்களும் தான் விரும்பினால் ஒரு மதத்தை ஏற்பது ஒவ்வொருவரின் தனி உரிமை. என்னுடைய சொத்தை கொடுக்க வேண்டும் என்பதும் தனி உரிமை. என்னுடைய சட்டை இருக்க யாருக்கு வழங்க வேண்டும், என்ன பொருள் வேண்டும் என்பது என்னுடைய தனி உரிமை. இஸ்லாமியர்களுக்கு இந்து மக்களும் சொத்துக்களை வழங்கினார்கள், மற்ற உறவுகளும் சொத்துக்களை வழங்கினார்கள். இன்று கொண்டு வரப்பட்ட சட்டம் என்னவென்றால், சொத்து கொடுக்கப்பட வேண்டும் என்றால் நீ 5 ஆண்டுகள் இஸ்லாமியனாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறது. நாங்கள் கேட்கிற கேள்வி, காளேஸ்வரர் கோயிலில் ஒரு இந்து கோயில் தர வேண்டும் என்று சட்டம் இருக்கிறதா? அவ்வாறு சட்டம் இன்று சொன்னால் எல்லா மக்களும் ஏற்பார்களா? நவாப் கொடுத்த குலத்தை திரும்ப கொடுக்க தயாரா? இதான் நம்ம முன்னே இருக்கிற கேள்வி. இன்னைக்கு என்னுடைய மத நம்பிக்கை அடிப்படையில் நான் இஸ்லாமியாக மாறுகிறேன் என்றால், நாளைய நாள் நான் என்னுடைய சொத்தை கொடுக்க எனக்கு உரிமை இல்லை இந்த சட்ட திருத்தத்தின்படி. இது எவ்வளவு ஒரு தனிப்பட்ட மத நம்பிக்கையில் தலையிடுவது என்பதை சிந்தித்து பாருங்கள். இது மட்டுமில்லாமல் மத்திய கவுன்சிலில் 22 உறுப்பினர்கள் இருக்க வேண்டும். மாநில வகுப்பு வாரியத்தில் 11 உறுப்பினர்கள் இருக்க வேண்டும். அதில் கட்டாயம் 2 உறுப்பினர்கள் இஸ்லாமியர் அல்லாதவர்கள் இருக்க வேண்டும். அது ஏன்? இஸ்லாமிய சொத்துக்களை நிர்வகிப்பது அந்த பெருமக்கள் தான் நிர்வகிக்க வேண்டும். இதான் நாங்கள் வைக்கின்ற கேள்வி. அது மட்டுமில்லாமல் தலைமை செயல் அதிகாரி இஸ்லாமியர் அல்லாதவர் இருக்க உரிமை இருக்கிறது. இந்த திருத்தத்தின்படி எத்தனை உரிமை கேடுகள் என்பதை நன்றாக சிந்தித்து பாருங்கள் என் பெருமக்களே. இது அரசியலமைப்பு சட்டத்தில் கொடுக்கப்பட்ட தாக்கல் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இது இஸ்லாமியருக்கு மட்டுமல்ல, இங்கு வாழ்கின்ற இந்துக்கும் புத்தனுக்கும் கிறிஸ்தவனுக்கும் அனைவரின் மத தலையிடும் போக்கு என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த வகுப்பு சொத்துக்களில் தான் 6000 பள்ளிவாசல் தர்காக்கள் உள்ளது மாநிலம் முழுவதும். நாளைக்கு அரசுக்கும் அந்த வகுப்பு சொத்துக்கும் இடையே பிரச்சனை வந்தால், இஸ்லாமியர் அல்லாதவர் இந்த வகுப்பு வாரியத்தில் அதிகாரி இருக்க வேண்டினால் அவர் எப்படி வகுப்பு வாரியத்திற்கு ஆதரவாக பேசுவார்? அரசுக்கு தானே ஆதரவாக பேசுவார். அந்த வகுப்பு சொத்துக்கள் குறைக்கப்படுமா இல்லையா? இதுவோ பாதுகாப்பு துறைக்கு பிறகு, தொடர்வண்டி துறைக்கு பிறகு 3ஆவதாக அதிக சொத்துக்கள் உள்ளது வகுப்பு வாரிய சொத்து தான் என்று சொல்கிறார்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் பெருமக்களே. வகுப்பு வாரிய சொத்துக்கு 3வது இடம் இல்லை. நாடு முழுவதும் இஸ்லாமிய வகுப்பு சொத்துக்கள் கணக்கிடப்படுகிறது. இது போல ஒரு இந்துக்களின் சொத்துகளும், இங்க இருக்க ஆதிரிகளின் சொத்துக்களும், இங்குள்ள சங்கராச்சாரியின் சொத்துக்களும் கணக்கிடப்படுமானால் பாதுகாப்புத்துறை தொடர்வண்டி துறையை கடந்து முதல் இடத்தில் இந்து மக்களின் சொத்துக்கள் தான் இருக்கும். எதுவோ இஸ்லாமியர்கள் எண்ணிக்கையில் குறைவு, ஆனால் சொத்துக்களை அபகரித்துக் கொண்டார்கள் என்ற பொய்யை விட்டொழியுங்கள். இந்த பாஜக அரசு பாசிசத்தை கையாளுகிறது. மாநில சிறுபான்மை விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு சொல்கிறார், நாங்கள் மத நம்பிக்கையில் தலையிடவில்லை, மத நம்பிக்கையில் தலையிடவில்லை என்று. ஐயா, வகுப்பு சொத்தே மத நம்பிக்கை அடிப்படையில் கொடுக்கப்படுவதா? இதை யாரை ஏமாற்ற நாடகம் போறீங்க? யாரை ஏமாற்ற?
யாரை ஏமாற்ற? மத நம்பிக்கை அடிப்படையில் கொடுக்கப்பட்ட சொத்தை எந்த மத நம்பிக்கை அடிப்படையில் கொடுத்தார்களோ நம்பிக்கையில் கொண்டவர்கள் இருப்பது சரியாக இருக்குமா அல்லது சரியாக என்னை மக்கள் சூழ்ந்திருக்க பெருமக்கள் நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். இதையெல்லாம் மாற வேண்டும். அதற்கு மக்கள் நாம் குரல் எழுப்ப வேண்டும். 20 கோடி மக்கள் பெருமக்களுக்கு நாம் எல்லாம் குரல் கொடுக்க வேண்டும். இந்த நாடு இறையாண்மையோடு இருந்தால்தான் நீ நிம்மதியாக நான் நிம்மதியாக முடியும். ஒவ்வொரு மக்களின் மத உரிமையை தலையிடுவது சட்டமாக்கப்பட்டால் உன்னுடைய மத உரிமையும் நாளைக்கு கேள்விக்குறியாக்கப்படும் என்பதை சிந்தித்து பாருங்கள். இந்த சட்டம் வந்த பிறகு மேற்கு வங்கத்தில் கலவரம் இருக்கிறது, ராஜஸ்தானில் கலவரம் இருக்கிறது, இந்தியா முழுவதும் கலவரம் இருக்கிறது. நீ கலவரத்தை தூண்டி இந்திய நாட்டின் இறையாண்மையை கெடுக்க இந்த சட்டத்தை கொண்டு வந்தீர்களா என்பதுதான் நாங்கள் கேட்கும் கேள்வி. இந்திய இறையாண்மை என்பது பாஜக வீட்டின் சொத்து அல்ல என்பதை புரிந்து கொள்ளுங்கள். RSS அடிமை சொத்து என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இந்திய இறையாண்மை என்பது இங்குள்ள அனைத்து சாதியினருக்கும் அதற்கும் பின்பற்ற வேண்டிய கடமையாகும். முதலில் நீங்கள் முத்தலாக் என்ற சட்டத்தை கொண்டு வந்தீர்கள். அடுத்தது CAA என்ற சட்டத்தை கொண்டு வந்தீர்கள். இப்பொழுது வகுப்பு வாரிய சீர்திருத்தம் என்ற சட்டத்தை கொண்டு வருகிறீர்கள். இதற்கெல்லாம் காரணம் என்ன? காரணம் என்ன? உங்களுடைய மத வெறுப்பே இல்லாமல் வேறு ஒன்றும் இல்லை. என் பெருமக்களை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். காலம் மிகவும் குறைவாக உள்ளது. நாம் அனைவரும் இணைந்து இஸ்லாமிய மக்களுக்கு துணை நிற்க வேண்டும். இது இஸ்லாமிய உரிமைகளுக்கு துணை நிற்பதோடு மட்டுமல்லாமல் நம் நாட்டின் இறையாண்மையை காக்க துணை நிற்க வேண்டும் என்று சொல்லி நாம் தமிழர் கட்சி உங்களை எல்லாம் மிகவும் எச்சரிக்கை உணர்வோடு கேட்டுக்கொண்டிருக்கிறது. மிகவும் எச்சரிக்கை உணர்வோடு இஸ்லாமியருக்கு பிரச்சனை என்று மத அடிப்படையில் பார்க்காதீர்கள். இது இந்திய மக்களின் பிரச்சனை. மேற்கு வங்கத்தில் கலவரம் ஏற்பட்டு 10 பேர் இறந்திருக்கிறார். நீ தமிழ்நாட்டில் கலவரம் குடிக்கிறாயா? இதுதான் பாஜகவிடம் நாங்கள் கேட்கும் கேள்வி. நாங்கள் உரிமை இழந்தோம், உடைமை இழந்தோம். ஒருபோதும் இனியேனும் எங்களின் உரிமையை இழக்க மாட்டோம், இழக்க மாட்டோம், இழக்க மாட்டோம். அந்த உரிமையை காப்பதற்கு நாங்கள் எங்கள் உயிரையும் தர தயாராக இருக்கிறோம். எவர் உயிரையும் எடுக்க தயாராக இருக்கிறோம். நாங்கள் கலவரத்திற்காக சொல்லவில்லை. என் அன்பு மக்களே, இஸ்லாமிய மக்களின் உயிரையும் மதிக்காத பாஜக அரசை எந்த மயத்துக்கு நாங்க மதிக்கணும்? எந்த மயத்துக்கு நாங்க மதிக்கணும்? ஒழுங்கா சொல்லிக்கிறோம். ஒழுங்கா நீ உன் கையில அதிகாரம் இருக்குன்னு நாளைக்கு நீ பொது சிவில் சட்டத்துக்கு போவ. அது எனக்கு தெரியும். அது எங்களுக்கு தெரியும். அது எங்களுக்கு தெரியும். முழுமையா இந்த மக்களுக்குள்ளாகவே சட்ட திருத்தத்தை திரும்ப பெற வேண்டும். ஜனநாயக போராட்டம் என்பது ஒரு அளவுக்கு தான். எங்களுடைய ஜனநாயக உரிமையையும் இறையாண்மை உணர்வையும் தேசிய உணர்வையும் சீண்டி பார்க்காது. நாங்கள் ஜனநாயகத்தை மீறி கடந்து போய்விட்டால் இங்க இருக்கிற இறையாண்மை காக்கின்ற உணர்வில் தான் நாங்கள் அமைதியா இருக்கோம். எனவே இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீது ஆட்சி அதிகாரம் இருக்கிற மம்மதையில் இஸ்லாமிய சொத்துக்களை அபகரிக்கும் என்ற முயற்சியில் வகுப்பு வாரிய திருத்த சட்டத்தை பாஜக அரசு கொண்டு வந்திருக்கிறது. இதை நாம் வலிமையாக போராடி இந்த திருத்த சட்டத்தை திரும்ப பெறும் வரை துணிந்து போராடுவோம், இணைந்து போராடுவோம். சாதி கடந்து, மதம் கடந்து, இனம் கடந்து அனைவரும் இணைந்து போராடுவோம் என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.